Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IS Academy. Today we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 UPSC CSE prelims. Okay, so the topic was regional comprehensive economic partnership. Okay, it is a group of countries, they have made an agreement for the trade and economic purposes. Okay, so let's see. India should be a part of regional comprehensive economic partnership and comprehensive and progressive agreement and trans-Pacific partnership. நிதி ஆயோக் சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியன் said on November 8. ஓகேவா? ஸோ இந்த நவம்பர் 8ல வந்து இந்த நிதி ஆயோக்கோட சிஇஓ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளும் இந்த பர்டிகுலர் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ அதனாலதான் அந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எதுக்காக கொண்டு வராங்க, இதோட பர்பஸஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்க்க போறோம். ஓகே, ஸோ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். இந்தியா இஸ் த ஒன் ஆஃப் த ஃபியூ கண்ட்ரிஸ் which are not a part of large trade agreements. India should be the part of RCEP and CPTPP. Okay, comprehensive and progressive agreement, trans-Pacific partnership, and become a member. Okay, so இந்த மாதிரி ரெண்டு விதமான பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா அந்த ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ்குள்ள வந்து நம்ம இந்தியா வந்து ஜாயின் பண்ணாம இருக்கிறோம். இந்தியா மாதிரி சில கண்ட்ரிஸ் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது, பெரிய பெரிய ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து ஜாயின் பண்ணிக்காம இருக்குது. ஸோ நம்மளும் அதுல பார்ட் ஆஃப் மெம்பரா வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக்கோட சிஇஓ வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப இட் இஸ் அ ப்ரொபோஸ்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் த ஏசியான் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த ரெண்டு இதுக்குள்ள ஒரு அக்ரிமெண்டா தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப் வந்து. அது எந்த ரெண்டு இதுனா ஏசியான், ஓகே, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து தான் இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து ட்ரேடுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா பண்ணணும், ஈஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து மெயினா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ த பேக்ட் எய்ம்ஸ் டு கவர் goods and services, intellectual property and etc. ஓகேவா? ஸோ goods and services வந்து ஈஸியா அவங்களுக்குள்ள வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும், as well as intellectual property அந்த இதையும் வந்து இவங்களால ஈஸியா வந்து அவங்களுக்குள்ள வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் பிலிம்ஸ்ல வந்து கேட்கறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்லி கொடுத்து அதுக்குள்ள சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து இந்தியா வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்தியா வந்து இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்காங்க அந்த பர்டிகுலர் குரூப்ல வந்து. ஸோ அது வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். மற்ற பார்ட்னர்ஷிப் கண்ட்ரிஸும் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ 10 ஏஷியன் குரூப் மெம்பர்ஸ் அது எதெல்லாம் அப்படின்னா புரூனை, கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மியான்மர், சிங்கப்பூர், தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், லாவோஸ், வியட்நாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 10 ஏசியான் குரூப் மெம்பர்ஸும் வந்து இதுல வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்ல வந்து ஸோ இந்த 10 as well as and 6 FTA பார்ட்னர்ஸ். FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஸோ இந்த மாதிரி மேஜர் எக்கனாமிக்ஸ்லாம் வந்து எதுல இருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்ல வந்து இருக்கு. இதுலதான் நம்ம வந்து இந்தியாவை வந்து ஒன் ஆஃப் த இதை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அதோட ஃபர்ஸ்ட் நெகோசியேஷன்ல எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா நவம்பர் 2012 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் எப்போ லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஜனவரி 1 2022 வந்து லான்ச் ஆயிருக்கு. இதுல இன்னும் வந்து இந்தியா வந்து ஜாயின் பண்ணாம இருக்குது, அதனாலதான் இது ஒரு டாபிக்ல வந்திருக்கு. RCEP aims to create integrated market with 16 countries, making it easier for products and services for each of these countries to be available across the region. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் இப்போ சைனால வந்து ஒரு என்ன இருக்குன்னா ஒரு கம்பெனி வந்து இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே ஈஸியா வந்து அவங்களால ட்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த டேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும், அந்த மாதிரி ட்ரேடும் வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டெகிரேட்டட் மார்க்கெட் சிஸ்டம் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் மூலியமா வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த நம்ம சப்போஸ் நம்ம இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஜாயின் பண்றோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணா அவங்களால இந்த பர்டிகுலர் கண்ட்ரிஸ்க்கு வந்து அவங்களால ஈஸியா வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து இந்த இதுல வந்து ஜாயின் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ த நெகோசியேஷன் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் த ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த நெகோசியேஷன்ல எதுலால மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ மற்ற கண்ட்ரில இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்டன் கைண்ட் ஆஃப் ரிலீஃப்லாம் கொடுக்குறது. ஓகேவா? அந்த சப்சிடி இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பேமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து என்கரேஜ் பண்றது அவங்க கண்ட்ரிஸ்குள்ள. ஓகேவா?
இந்த பார்ட்னர்ஷிப் மெம்பர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்குள்ள. அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ஓகே, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, டிஸ்பியூட் செட்டில்மெண்ட், இ-காமர்ஸ், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் த எக்கனாமிக் கோஆபரேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து அவங்களோட நெகோசியேஷன் எல்லாமே இருக்கும். அவங்களுக்குள்ள எப்படி எல்லாம் ட்ரேட் பண்ணணும், இந்த விஷயங்களை எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த நெகோசியேஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ டாபிக் வாஸ் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா வந்து எதனால நியூஸ்ல இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சில பீப்புள்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபுட் இன்செக்யூரிட்டினால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்து வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அதனாலதான் இந்த ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கான என்ன, அது வந்து எந்த ரீஜன்ல இருக்கு, இது வந்து மோஸ்ட்லி ஜியாகிரபி பேஸ்டா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம், ஆஸ் வெல் அஸ் மேப் பேஸ்டா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ இது வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து மேப் பேஸ்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேவா, ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்து இதுல எந்தெந்த கண்ட்ரிஸ் தான் பக்கத்துல இருக்கு, நியர்பைல இருக்கு, இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டோ ரெட் சியோ அந்த மாதிரி எதனாலும் கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதனால பார்க்க போறோம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 65 million people are food insecure in Horn of Africa. It was revealed by the joint report released by the UN and the Intergovernmental Authority on Development, IGAD, and East African Bloc. ஓகேவா, ஸோ இந்த IGADங்கிறது என்ன, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் யூனியன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த IGAD. ஓகேவா, இன்டர் கவர்மெண்டல் அத்தாரிட்டி ஆன் டெவலப்மெண்ட். ஓகேவா, ஸோ அவங்களும் யூஎனும் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல தான் 65 million people வந்து ஃபுட் இன்செக்யூரா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபுட் வந்து 3 வேளை சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கிறத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, திஸ் ஃபிகர் மார்க்ஸ் a slight decline from the 66 million in August, attribution to improved rainfall over the past 2 seasons, particularly in the IGAD region. ஓகேவா, ஸோ இந்த 65ங்கிறது முன்னாடியை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு, கவுண்ட்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதனால அப்படின்னா இந்த IGAD ரீஜியன்ல வந்து கொஞ்சம் ரெயின்ஃபால் வந்து நல்லா வந்திருக்கு. ஒரு 2 சீசன்ஸா வந்து ரெயின்ஃபால் கொஞ்சம் நல்லதா கிடைச்சனால அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி அவங்களால ஃபுட் வந்து அவங்களால கல்டிவேட் பண்ணி சாப்பிட முடியுது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்னால கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து கம்மியா இருக்கு. பட் ஈவன் தோ 65 million, ஓகேவா, 66ல இருந்து 65 தான் வந்திருக்கு. விச் ஸ்டில் நோ இட் இஸ் a huge number. ஓகேவா, ஸோ அதனால நம்ம வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த டாபிக். ஓகே ஓகே, கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னா நம்ம இங்க வந்து ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா இதுல எதெல்லாம் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா இருக்கிற கண்ட்ரிஸ். ஓகேவா, ஸோ இதுல வந்து எரிட்ரியா, ஜிபூட்டி அண்ட் எத்தியோப்பியா, சோமாலியா, இந்த 4 கண்ட்ரிஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, சப்போஸ் இதுல வந்து கென்யா கொடுக்குறாங்க அப்படின்னா கென்யா கிடையாது, உகாண்டா கிடையாது, சூடான் கிடையாது. ஸோ இந்த 4 கண்ட்ரிஸ் தான், எரிட்ரியா, ஜிபூட்டி, அதுக்கப்புறம் எத்தியோப்பியா, சோமாலியா, இந்த 4 கண்ட்ரிஸ் மட்டும் தான் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ மேப் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கறாங்கனாலும் இதை தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா தான் ஈஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆப்பிரிக்கன் லேண்ட். ஓகே, நீங்க மேப்ல பார்த்தாலே தெரியும் இது வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் இட் கம்பரைஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் ஜிபூட்டி, எரிட்ரியா, எத்தியோப்பியா அண்ட் சோமாலியா, இந்த 4 கண்ட்ரிஸ் சேர்ந்ததுதான். அதுக்கப்புறம் இந்த ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோமாலி பெனின்சுலா. சப்போஸ் மேபி வந்து கொஸ்டின் வந்து கேட்கறாங்க அப்படின்னா எய்தர் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்லி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா சோமாலி பெனின்சுலா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 2 விதமான டாபிக்ல வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இட் கண்டெய்ன்ஸ் சச் a diverse area in highlands, Ethiopian plateau and the Ogaden desert. இந்த Ogaden desert வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரீஜன்ல தான் வந்து Ogaden desert அப்படிங்கிற ஒரு டெசர்ட்டும் வந்து இருக்குது. ஓகே, எத்தியோப்பியாக்குள்ள. ஓகே, Ogaden desert and the Eritrean Somalian coast. Okay, and it's a home to Amhara, Tigray, Oromo and the Somali people. ஓகேவா, ஸோ இது எல்லாமே அவங்க இருக்கக்கூடிய எத்னிக் குரூப். ஓகேவா, ஸோ இந்த அம்ஹாரா, டிகிரே அண்ட் ஒராமோ அண்ட் சொமாலி எல்லாமே எத்னிக் குரூப். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸாவே வந்து இந்த பர்டிகுலர் இந்த டிகிரேங்கிற குரூப் வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு எத்னிக் குரூப் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அம்ஹாரா இதெல்லாம் எங்க இருக்கு, சப்போஸ் மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்து வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ கோஸ்ட் ஆர் வாஷ்ட் பை த ரெட் சி, கல்ஃப் ஆஃப் ஏடன் அண்ட் த இந்தியன் ஓஷன். ஓகேவா, ஸோ இந்த மெயினான இது நம்ம வந்து பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன், இந்த ரெட் சி, அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இட் ஹேஸ் அ லாங் பீன் கான்டாக்ட் வித் அரேபியன் பெனின்சுலா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகேவா, அது கூட கனெக்ட் ஆகுது. அந்த ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா செப்பரேட்டட் ஃப்ரம் த அரேபியன் பெனின்சுலா பை த பாபெல் மண்டேப் ஸ்டேட். ஓகேவா, the state connecting the Red Sea and the Gulf of Aden. ஓகேவா, ஸோ வந்து மேப் பேஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரெட் சி,
இது வந்து கல்ஃப் ஆஃப் ஏடன், இதுதான் பாபில் இன் மண்டேப் ஸ்ட்ரெயிட். ஓகே, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜாகிரபியில் நம்ம வந்து வாட்டர் பாடிஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். மேலே வந்து ரெட் சி, இங்கே வந்து கல்ஃப் ஆஃப் ஏடன், ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறது எல்லாம் பாபிலேட் மண்டே ஸ்ட்ரெயிட். ஓகே, பாபில் மண்டே ஸ்ட்ரெயிட் தான் நமக்கு வந்து செப்பரேட் பண்ணுது. அண்ட் தென் இங்கே வந்து இந்தியன் ஓஷன் இருக்கு, இதோட பார்டர் லேண்ட்ஸ்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து ஸ்டேட் வந்து பார்த்து வச்சுக்கணும். ரெட் சி வந்து எது கண்ட்ரிஸும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். எரிட்ரியாவும் வந்து இந்த ரெட் சியோட ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸா வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன்ல பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஜிபோட்டி, அதுக்கப்புறம் எரிட்ரியா வரும், தென் சொமாலியா வரும், ஏமன் வரும். இது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஏரியாஸ் வந்து நம்மள லைட்டாக டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து நல்லா மெமரிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பாபில் மண்டேப் ஸ்ட்ரைட். ஸோ இதோட மெயினான என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ரீஜன் ஃபேஸஸ் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 3 வேளை சாப்பிடக்கூடியவங்க வந்து ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க அப்படி மாதிரி ஒரு இஷ்யூ வந்து அங்கே இருக்குது. ஒர்சன்டு பை த கிளைமேட் கிரைசிஸ். முக்கியமான ரீசன் என்னன்னா கிளைமேட் கிரைசிஸ் as well as கான்ஃபிளிக்ட் அண்ட் த மால் நியூட்ரிஷன் அண்ட் த குளோரியா. ஓகேவா? காலரா அண்ட் த அதர் கீ சேலஞ்சஸ். ஓகேவா? ஸோ மெயினான ஃபோக்கஸ் என்ன, அங்க இருக்கக்கூடிய கிளைமேட் கிரைசிஸ் அண்ட் த கான்ஃபிளிக்ட். ஓகேவா? ஸோ கான்ஃபிளிக்ட் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்குள்ளேயே சில கான்ஃபிளிக்ஸ் தான் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய சில கவர்மெண்ட்ஸ்க்கும் as well as அங்க இருக்கக்கூடிய யாரும் சொல்லுவாங்க அங்க பிரச்சனை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் வந்து இவங்க வந்து சில கான்ஃபிளிக்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. as well as என்ன இருக்குன்னா அந்த கிளைமேட் கிரைசிஸ், அங்க திடீர்னு வந்து ரொம்ப ட்ரையான சீசன் வரும், திடீர்னு வந்து ரொம்ப ரெயின்ஃபால் சீசன் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் 2 சீசன்ஸ்க்கு முன்னாடி வந்து ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருந்ததுனால அவங்களால வந்து சீக்கிரமா வந்து ஃபுட் இன்செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபுல்லா வந்து கம்மியாகல. ஓகே, ஓகேவா? ஸோ அந்த ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன டாபிக் தான். இந்த சின்ன டாபிக்ல நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்னெல்லாம் அப்படின்னா எரிட்ரியா, டிஜிபோட்டி, அதுக்கப்புறம் சோமாலியா அண்ட் தென் எத்தியோப்பியா. அந்த 4 கண்ட்ரிஸ் என்னதான் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா. இதை சுற்றி இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். ரெட் சி இருக்கு, பாபிலேட் மண்டே ஸ்ட்ரெயிட் இருக்கு, அண்ட் தென் இந்தியன் ஓஷன் இருக்கு, அந்த சைடு பாக்குறப்ப ஏமன் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஜியோகிராஃபி பேஸ்டு மேப் கொஸ்டின்ஸ் தான் இதுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ see you in the next video and bye from Ganesh IAS Academy. Thank you.